வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற தகவல் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள் எப்படி பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இதில் சில விஷயங்கள் இருக்குது. இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக பேபால் வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்து பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும். பட் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபண்ட் எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமே ஒழிய உங்களுக்கு வர வேண்டியது எதுவும் ரிசீவ் ஆகாது. உதாரணத்துக்கு நீங்கள் ஆன்லைனில் எதுவும் ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லாட்டி ஃபாரினில் இருந்து உங்களுக்கு ஃபண்ட் எதுவும் எடுக்கணும், யார்டையும் இருந்து எடுக்கணுமெண்டா ரிசீவ் பண்ணுறதுக்கு ஸ்ரீலங்காவில் ஆப்ஷன் இல்லை. ஆனால் நீங்கள் இபேயில் பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லாட்டி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களுடைய பேபாலை யூஸ் பண்ணலாம். அதனால் சில ஆப்ஷன் இருக்குது. அதில் தாண்டி செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் பேபால் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் ஸ்ரீலங்காவில் ஃபண்டை ரிசீவ் பண்ணலாம். ஸோ அதுக்குரிய ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம். அது என்ன மாதிரி செய்கிறேன்றதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் உங்களுக்கு விளங்கும். கண்டினியூவாக இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் போகும். கண்டினியூவாக நீங்கள் அதை பார்த்து செஞ்சீங்கன்னா தான் விளங்காட்டி திருப்பி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு விளங்கும். அதைப்படி செய்யுங்க. ஓகே, இதில் முதலாவது விஷயம், முடிஞ்ச வரைக்கும் பிசியில் க்ரியேட் பண்ணுங்கள். மொபைலில் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷன் வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறோம்ன்றதை காட்டி கொடுக்கும். ஸோ நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறோம்ன்ற மாதிரி ஆப்ஷன் வந்துச்சுன்னா நாங்கள் பேபால் க்ரியேட் பண்ணி பிரயோசனம் இல்லை. அதனால் மிக முக்கியம் அதை செய்யணும். ஆகவே பிசியில் யூஸ் பண்ணுங்கள். மொபைலில் க்ரியேட் பண்ணுறது, பிசியில் எனக்கு மொபைல் தான் இருக்குன்னா உங்களோட மொபைலில் க்ரியேட் பண்ணக்குள்ள VPN யூஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது வந்து உங்களோட மேப், அதாவது உங்களுடைய லொக்கேஷனை ஆஃப் பண்ணி வைங்க. இந்த லொக்கேஷனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கூகுள் க்ரோமை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணக்குள்ள நான் காட்டுற மாதிரி ஸ்டெப் வந்தால் உங்களுக்கு சக்ஸஸ். அப்படி வராமல் அடிஷ்னலாக வேறு எதுவும் ஆப்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஃபெயில் ஆகும் என்றதை கவனத்தில் கொள்ளுங்கள். நான் காட்டுற ஸ்டெப் மட்டும்தான் இந்த 2025க்கு வரும். இப்போதைக்கு அந்த ஸ்டெப் தான் லாஸ்ட் இயர் மாதிரி தான் வந்து இப்போயும் அப்படி தான் வருது, வேறு சேஞ்ச் இல்லை. ரைட், முதல்ல போயிட்டு கூகுளில் போயிட்டு பேபால் ஃபிலிப்பைன்னு சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து இந்த இருக்குது, முதலாவது வந்துருக்கு பாருங்கள், இப்படி ஒரு வெப்சைட் வரும். ஸோ இந்த வெப்சைட்டில் முதலாவது வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா இப்போ வந்து எங்களோட பேபால் வெப்சைட் ஓப்பன் ஆகிரும். பட் இதில் நீங்கள் வழியாக பார்த்துக்கணும், paypal.com/ph/home வரும். ஸோ இப்படி இருக்கணும். paypal.com/lk வந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் அதை செய்யக்கூடாது. எப்போயுமே paypal.com/ph இருந்தால் மட்டும்தான் அது சரியாக இருக்கும். ஓகே, இது வந்து பிழை. பிஹெச்ன்றது கட்டாயம் இருக்கணும்ன்ற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்படி வந்ததுக்கு பிறகு இதில் சைன் அப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சைன் அப் பண்ணுறதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து முதலாவது பர்சனல், ரெண்டாவது பிஸ்னஸ். நாங்கள் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பர்சனல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. பிஸ்னஸ்ன்ற ரீதியில் தான் நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் கட்டாயம் பிஸ்னஸ் என்றதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இந்த இருக்குது பாருங்கள், இந்த ப்ளூ கலர் பட்டன் கெட் ஸ்டார்டட்ன்றதை கொடுப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று வரும். இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் உங்களுடைய ஐசி, அதாவது நேஷ்னல் ஐடென்டி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், இதுகளில் இங்கிலீஷில் எதில் இருக்குதோ அதுகளில் எப்படி உங்களோட பேர் இருக்கோ அது மாதிரி கொடுத்துக்கொள்ளுங்க. ஏனென்றால் நாங்கள் ஸ்ரீலங்காவோட டீட்டெயிலையும் கொடுத்து தான் ஃபிலிப்பைனில் இருக்கிற மாதிரி. உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்ரீலங்கன் சிட்டிசன், ஃபிலிப்பைனில் இருக்கிறீங்க, ஃபிலிப்பைனில் இருந்து கொண்டு ஒரு பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஆப்ஷனில் தான் நாங்கள் செய்ய போகிறோம். அப்படி என்ன எங்களுக்கு வெரிஃபிகேஷன் பிரச்சனை இல்லாமல் வரும். எங்களோட அக்கௌண்ட் வந்து பேண்ட் ஆகினாவோ ஏதாவது இருந்தாலும் நாங்கள் ரிகவர் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கும் என்றதுக்காக இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸோ இல்லாட்டி நேஷ்னல் ஐடென்டி கார்டோ இங்கிலீஷில் இருக்க மாட்டா, அதில் எப்படி உங்களோட பேர் இருக்கோ அதில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கொள்ளுங்க. இதில் ஃபர்ஸ்ட் நேம் கொடுப்பீங்க, அடுத்த மிடில் நேம் இருந்தால் மிடில் நேம் கொடுப்பீங்க, லாஸ்ட் நேம் இருந்தால் லாஸ்ட் நேம் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுங்க. பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. பாஸ்வேர்டு வந்து கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர்ஸ், சிம்போல் எல்லாம் சேர்த்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் டிக் ஆகும். ஸோ கட்டாயம் அதெல்லாம் கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ கொடுத்துட்டு இதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பாருங்கள், அக்ரி அண்ட் க்ரியேட் அக்கௌண்ட்ன்றதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேபால் அக்கௌண்ட்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட். இப்போ வந்து உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோட் ஒன்று அனுப்பியிருப்பாங்க. நீங்கள் என்ன இமெயில் கொடுத்தீங்களோ அந்த இமெயிலுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோட் வந்திருக்கு. உங்களோட இமெயிலை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு
என்டர் யுவர் கோடுன்ற கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களோட கோடை கொடுக்கணும். திருப்பி உங்களோட மெயிலை செக் பண்ணிங்கன்னா மெயிலுக்கு கோடு வந்திருக்கு. இந்த கோடை காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது, இதில் கோடு உண்டு. இந்த கோடை காப்பி பண்ணி வந்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் டைப் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் சப்மிட்ன்றதை கொடுக்கணும். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் பண்ணப்படாது சம்டைம். அதனால் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சப்மிட்ன்றதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த இமெயில் வெரிஃபிகேஷன் கோட் வந்து சப்மிட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகினோன்னா எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து லெட்ஸ் கோன்றதை நாங்கள் இதை கிளிக் பண்ணி கொடுக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்திருக்கும். இதில் வந்து பாருங்கள் 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று இண்டிவிஜுவல் செல்லர், அடுத்த பிஸ்னஸ் இருக்குது. நாங்கள் இதில் வந்து பிஸ்னஸ்ன்றதை கொடுக்கக்கூடாது. முதல் தரம் கொடுக்கக்கூட நாங்கள் பிஸ்னஸ் என்று கொடுத்தோம். இப்போ வந்து நாங்கள் இண்டிவிஜுவல் செல்லர் என்ற ஆப்ஷனை தான் கொடுப்போம். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னே இதில் வந்து அதுக்குள்ளே வந்து இண்டிவிஜுவல் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை டிக் பண்ணுவோம். டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்றதை இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து உங்களோட பெயர் காட்டும், நீங்கள் கொடுத்த டீட்டெயில் காட்டும். இதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கொள்ளுங்க. இதில் வந்து ஃபிலிப்பைன்னு காட்டும். ஸோ நீங்கள் அதில் செய்ய வேண்டியது இந்த ஃபிலிப்பைன் என்று இருக்கிற இடம் இருக்குது தானே. ஸோ அதில் என்ன செய்வோம், ஸ்ரீலங்காண்டு நாங்கள் சர்ச் பண்ண மாட்டோம், ஸ்ரீலங்காண்டு கொடுக்கணும். அதாவது அதில் கேட்டிருக்க கொஷன் உங்களோட நேஷனாலிட்டி என்னன்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் ஸ்ரீலங்கன்ன்றது தான் கொடுப்போம். ஸோ ஸ்ரீலங்கன்ன்றதை சர்ச் பண்ணி கொடுங்க. ஸ்ரீலங்கன்ன்ற கொடுத்தோம்னா அடுத்த ஸ்டெப் வந்து பாருங்கள். ஸ்ரீலங்கனுக்கு நீங்கள் LKR சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும். அதுக்கு கீழே வந்து எங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்கணும். அதுவும் நாங்கள் ஸ்ரீலங்கன் கோட் தான் கொடுப்போம். LKR சர்ச் பண்ணோம்னா அதாவது எங்களோட ஃபோன் நாட்டு கண்ட்ரி கோட் வந்து +94 என்ற மாதிரி வர்றதை கொடுத்துட்டு இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை கொடுங்க. ஆல்ரெடி நீங்கள் பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு கொடுத்த மொபைல் நம்பர் ஒன்றும் கொடுக்கக்கூடாது, கொடுத்த இமெயில் அட்ரஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் புதுசாக ஒரு நம்பர் உண்டு இதில் கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த மிக முக்கியமான விஷயம் அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸ் தான் ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. நீங்கள் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ரீலங்கன் அட்ரஸ் கொடுக்கல, நாங்கள் வந்து இப்போ ஃபிலிப்பைனில் இருக்கிறோம்ன்ற மாதிரி தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்படியால் ஃபிலிப்பைன் இமெயில் அட்ரஸ் தான் கொடுக்கணும். ஃபிலிப்பைன் அட்ரஸ் தான் கொடுக்கணும். ஸோ ஃபிலிப்பைன் அட்ரஸ் வந்து நீங்கள் டம்மியாக க்ரியேட் பண்ணாமல், அதாவது நிறைய வெப்சைட் இருக்குது ஃபேக் இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ண, ஃபேக் அட்ரஸ் க்ரியேட் பண்ண. ஸோ அப்படி இல்லாமல் ரியல் அட்ரஸ் ஒன்று எடுத்து சில சேஞ்ச் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ரைட். அப்போ இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணி அட்ரஸை எடுக்கலாம். கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சைடில் வந்து ஃபிலிப்பைன் என்று சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் உங்களுக்கு ஃபிலிப்பைன் வரும், ஃபிலிப்பைன்ஸ் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, மேலே அந்த ஃபிலிப்பைன் சர்ச் பண்ண இடத்துல மெட்ரோ மணிலான்றதை சர்ச் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு சிட்டியில் பேர் தானே அது. ஸோ அது வரும். இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், சும்மா அப்படி டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு அட்ரஸ் வந்து கீழே காட்டும். ஸோ நாங்கள் டச் பண்ண பாருங்கள், இந்த இடத்துல ஒவ்வொரு அட்ரஸ் காட்டும். நாங்கள் ஒரு இடத்துல டச் பண்ணோம்னா அந்த இடத்துல அட்ரஸ் வந்து இதில் காட்டும். இந்த இதில் நாங்கள் இப்போ அந்த அட்ரஸ் காட்டுற இடத்துல கிளிக் பண்ணோம்னா எங்களுக்கு அந்த அட்ரஸ் இங்கேயும் வரும். ரைட். ஸோ அப்போ நாங்கள் அந்த அட்ரஸை காப்பி பண்ணி கொண்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணி நம்பரை கொடுத்து அட்ரஸை கொடுத்து செய்யலாம். ஸோ நான் அப்போ அந்த அட்ரஸை பார்த்துட்டு இதில் வந்து கொடுக்குறேன். சிட்டி வந்து மணிலாண்டு கொடுக்குறேன், ப்ரொவின்ஸ் வந்து மெட்ரோ மணிலாண்டு கொடுக்குறேன். ஸோ மெட்ரோ மணிலாவுக்கு போஸ்டல் கோட் வந்து சிப் கோட் வந்து 1000 வரும். ஸோ அப்படி கொடுக்குறேன். நீங்கள் அப்போ கூகுளில் சர்ச் பண்ணி இந்த கோடு எல்லாம் எடுத்து நீங்களும் கொடுத்துக்கொள்ளலாம். சிம்பிளாக அட்ரஸ் கொடுக்கலாம். நான் கொடுக்குற அட்ரஸ் கொடுக்காதீங்க. ஸோ அதில் வந்து 350 வந்துருந்தா நீங்கள் ஒரு 380, 390, 400 அப்படி நம்பர்ஸை கொடுங்க. நம்பரை கொஞ்சம் மாற்றி கொடுத்துக்கொள்ளுங்க. ரைட். அப்படி கொடுக்குறது மூலமாக உங்களோட அக்கௌண்ட் வந்து விரைவில் வெரிஃபை பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அட்ரஸை கொடுத்தோன்னே எங்களுக்கு இப்படி வரும். இதில் வந்து நாங்கள் எங்களோட பிஸ்னஸ் டீட்டெயிலை, பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணுற டீட்டெயிலை கொடுக்கணும் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ பிஸ்னஸ் நேம் இல்லை என்றபடியால் நாங்கள் இதை டிக் பண்ணிக்கொள்வோம். டிக் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு லேசாக நாங்கள் என்ன டீட்டெயில் கொடுத்தோமோ, என்ன அட்ரஸ் கொடுத்தோமோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பேரை கொடுத்தோம்னா அந்த பேர் இங்கே வரும். இதில் வந்து அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குறாங்க, அது இல்லைன்றபடியால் அது பிரச்சனை இல்லை, அப்படியே விடுங்க. மற்ற டீட்டெயில் எல்லாம் அப்படியே விட்டுட்டு இதில் வந்து நாங்கள் என்ன கரன்சி, அதாவது இதில் வந்து என்ன கரன்சியில் எங்களுக்கு வரணுமா, $என்றதை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் நான் காட்டுற மாதிரியே நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேஸ் உங்களோட அட்ரஸ் எல்லாமே அப்படியே வந்து கீழே நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கொடுப்பீங்க.
நெக்ஸ்ட்ன்ற கொடுக்கக்குள்ள இதில் வந்து உங்களோட பிஸ்னஸ் டைப்பை கொடுக்கணும் கட்டாயம். இந்த பாருங்கள், பிஸ்னஸ் டைப் வந்து நான் இப்போ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் என்று கொடுக்குறேன். நீங்கள் என்ன பிஸ்னஸ் டைப் பண்ணி யோசிக்கிறீங்களோ அந்த டைப்பை அதில் கொடுத்துக்கொள்ளலாம். கட்டாயம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் டைப்பை கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்தோம்னா எங்களோட அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கோ டு ஹோம் பேஜ் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா ஹோம் பேஜுக்கு போகும். ஸோ எங்களோட அக்கௌண்ட்டு க்ரியேஷன் எல்லாம் முடிஞ்சு இப்போ நாங்கள் லாகின் பண்ணலாம். அடிக்கடி இதை லாகின் பண்ணிக்கொள்ளாங்க. அதனால் கட்டாயம் எங்களுக்கு தேவையில்லாத இஷ்யூஸ் எல்லாம் வரும். அதனால் தேவையான போது மட்டும் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு கிளிக் பண்ணோன்னே இப்படித்தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன், இமெயில் கன்ஃபர்மேஷன், சரி லிங்க் பேங்க் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கிளிக் பண்ணி நாங்கள் பேங்க் கார்டை இதில் கொடுத்தும் செய்யலாம் அல்லது பிறகும் செய்யலாம். அது என்ன மாதிரி செய்கிறன்றதை நான் காட்டுறேன். அதுக்கு முதல் ஸோ இது எங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்ன்றபடியால் நீங்கள் உள்ளே போய்ட்டுலாம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ மேலே டேஷ்போர்ட் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நாங்கள் இந்த ஆக்டிவ் ஸோ இதில் வந்து இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பேங்க் கார்ட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா பேங்க் கார்டை நாங்கள் லிங்க் பண்ணிக்கொள்ளலாம். இதில் 2 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். லிங்க் பேங்க் இருக்கும், லிங்க் கார்டு இருக்கும். பேங்கை வந்து லிங்க் பண்ண வேணாம், கார்டை மட்டும் நீங்கள் லிங்க் பண்ணிக்கொள்ளுங்க. கார்டை லிங்க் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு இதில் வந்து உங்களோட கார்டுக்கு முன்னால் 16 டிஜிட் நம்பர் இருக்கும், அதை கொடுங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க இதில் விசாவா மாஸ்டர் கார்டான இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட கார்டு வந்து எப்போ எக்ஸ்பயர் ஆகுதுன்ற டேட் வந்து இதில் கொடுத்துக்கலாம். முன்னால் இருக்கும் கார்டுக்கு முன்னால் செக்யூரிட்டி கோடுன்றது கார்டுக்கு பின்பக்கம் இருக்கும். ஸோ அந்த கோடையும் கொடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் கொடுத்த டம்மி அட்ரஸ் இதில் காட்டும். கீழே லிங்க் கார்டுன்றதை கொடுப்போம். நாங்கள் இப்படி கார்டை கொடுத்துட்டு லிங்க் பண்ணினதுக்கு பிறகு வெரிஃபிகேஷனுக்கு எங்களுக்கு $1 வந்து எங்களோட கார்டில் இருந்து அந்த பேபாலுக்கு வெட்டும். அதை வெட்டினதுக்கு பிறகு நாங்கள் திருப்பி அதை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதனால் ஸ்ரீலங்கன் ருப்பீஸுக்கு ஒரு 300லேருந்து 600 வரைக்கும் வெட்டுமென்னு நினைக்கிறேன். நாங்கள் அதை வெரிஃபை பண்ணினா மட்டும்தான் நாங்கள் ட்ரான்சாக்ஷன் எதாவது செய்ய இயலும். அதனால் அதை பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி நீங்கள் செய்கிறதுக்கு சம்டைம் உங்களோட கார்டு அலௌட் இல்லாட்டி உங்களோட பேங்கில் நீங்கள் கதைச்சி பேபாலுக்கு யூஸ் பண்ண போகிறோம், ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனுக்கு செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அல்லது கோடு எதுவும் கேட்டுச்சுன்னா நீங்கள் பேங்கில் வந்து கோடு எடுத்து கொடுத்து உங்களோட பேங்க் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிங்கன்னா கார்டுக்கு பின்னால் ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி அந்த கோடு எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம், இதில் வெரிஃபை பண்ணி கொள்ளலாம். ஸோ அப்படி தான் கார்டை லிங்க் பண்ணுறது. இப்போ கார்டை என்னதுக்கு லிங்க் பண்ணுறேன்னா நீங்கள் ஆன்லைனில் ஏர்ன் இன்கம்மோ இல்லாட்டி வேறு எதுவும் மூலமாக வர்ற இன்கம் வந்து உங்களுடைய பேபாலுக்கு வரும். அதில் இருந்து நீங்கள் உங்களுடைய பேங்க் கார்டோடாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுக்கிறது தான் இந்த வழி. ரைட். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ அதன்படி செஞ்சிங்கன்னா உங்களுடைய பேபால் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் கொடுத்த இமெயில் அட்ரஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறத இடங்களில் உங்களுடைய பேபால் இமெயில் அட்ரஸாக கொடுத்தீங்கன்னா அதில் வர்ற இன்கம்மை வந்து இப்போதைக்கு நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வித்ட்ரா பண்ணி எடுக்கிறதுக்கான வழி. ஸோ ஃப்யூச்சரில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் உங்களுடைய பேபால் அக்கௌண்ட்டில் எதுவும் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா உங்களுடைய ஐடியை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா நாங்கள் இதில் ஸ்ரீலங்கன் நேஷ்னாலிட்டின்னு தான் கொடுத்துருக்கோம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஸ்ரீலங்கன் நேஷ்னல் ஐடி கார்டு